ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட சிம்பிள் டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. காலையிலே மகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு துணி துவைக்க வந்துட்டேங்க. எனக்கு கையில் துணி துவைச்சா தான் பிடிக்கும். எப்பயுமே என் துணியும் என்னோடய துணியும் நான் கையிலையே வாஷ் பண்ணி போட்டுருவேன். பசங்களோட துணி, ஹஸ்பண்ட் துணியில் மட்டும்தான் மிஷினில் நான் போடுவேன். வாஷிங் மிஷினில் துவைச்சிருவேன். என் துணியும் துணியும் எப்பயும் நான் கையிலையே துவைச்சி போட்டுருவேங்க. எனக்கு கையில் துணி துவைக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் கையில் துவைச்சி போட்டுருவேன். ரெண்டு தடவை துணி அலசினா தான் அந்த சவுக்கார நுரையெல்லாம் போகும். அதனால் திருப்பி தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் 2வது தடவை அலசுறதுக்கு. துணி நல்லா 2 தடவை அலசினோமா தான் அந்த சவுக்கார நுரையெல்லாம் போய் சுத்தமாக ஆகும். கையில் துவைச்சா காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால தான் நான் காலையிலே துவைச்சிருவேன். மகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு 7 மணிக்கெலாம் துணியை துவைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ காய போட்டோமா சாயந்தரத்துக்குள்ளே காஞ்சிரும். நல்லா காற்றடிக்கும் பல்கனியில். இப்போ சாயந்தரம்லாம் நல்லா காஞ்சிரும் துணி. நான் கீழே உக்காந்துலாம் துவைக்க மாட்டேங்க. எனக்கு கால் வலி இருக்குது, முட்டி வலிலாம் இருக்குது. அதனால நான் நின்றுக்கிட்டு துவைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நான் நின்றுக்கிட்டே துவைச்சிட்டு நின்றுக்கிட்டே அலசிடுவேன். அப்போ நின்றுக்கிட்டே துவைக்கிற மாதிரி தான் நான் துணி துவைக்கிற இடம்லாம் அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், கையில் துவைக்கிறதுக்கும் சின்னதாக இருக்கும். அவ்வளோதாங்க, துணியை துவைச்சாச்சு. காய போட்டுட்டு போய் குளிச்சுட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சிடலாம். சமையலுக்கு வந்துட்டேங்க. வெண்டைக்காய் பிரட்டிட்டு ரசம் வச்சுட்டு மீனை பொரிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் கிச்சனுக்கு. வெண்டைக்காய் பிரட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பேக்கரிக்கு வேறு போகணும். நான் ப்ரௌனி ஆர்டர் வந்திருக்கு. சாக்லேட்டு முடிஞ்சிருச்சு, போய் பேக்கரியில் தான் வாங்குவேன். நான் எப்பயுமே பேக்கரியில் தான் சாக்லேட் வாங்குவேன். அது நல்லாயிருக்கும் அந்த சாக்லேட், காயின் சாக்லேட்டு. மகனை கேட்டேன், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் 2வது பையன். அவனுக்கு இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் முடிச்சிட்டோன்னே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். சரி, அதுக்குள்ளே நம்ம சமையல் வேலையை முடிச்சுருவோம். சமைச்சு முடிச்சுட்டு போயிட்டுன்னா எனக்கு கொஞ்சம் சின்னாங்க இருக்கும்னு விறுவிறுன்னு சமைச்சிட்ருக்கேன். வெண்டைக்காய்க்கு எப்பயுமே கொஞ்சம் மசாலா போட்டு பரட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாபா இறைச்சி மசாலா தான் போட்டு பரட்டுறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ரசத்துக்கு இந்த மாதிரி பரட்டினா தான் நான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பரட்டியாச்சு. அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
ரசத்துக்கு வந்து நான் எப்பயும் 1 1/2 டீஸ்பூன் போடுவேன் எல்லாமே. சீரகம், சிறுஞ்சீரகம் 1 1/2 டீஸ்பூன், மிளகு 1 1/2 டீஸ்பூன், மல்லி 1 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவேன். அதெல்லாம் போட்டுட்டு தக்காளி பழம் நான் 2 பழம் 3 பழம் போடுவேன். என்கிட்ட இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இருந்துச்சு. சரி ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுறலாம் அப்படின்ட்டு புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவோம்ல, அதனால தக்காளி பழம் இருக்கிற ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டேன். இது வஞ்சர மீன். இது பொரித்து வறுவல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கி வச்சேன். சரி இன்றைக்கி ரசம் வைக்கிறோம், இதுக்கு மீன் பொரிச்சிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் பொரிக்கிறேன். நான் எப்பயுமே மார்க்கெட்டில் கோழி வாங்குறப்பையும் சரி மீன் வாங்குறப்பயே ஒரு பிளான் வச்சுருப்பேன். இந்த கோழி வாங்குகிறோம், இது வந்து கிச்சாப் செஞ்சிடலாம், இது வந்து மீன் வந்து வறுவல் செய்யலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்குவேன். ஆனால் நம்ம சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மாறிடும். நான் வாங்குறப்ப ஒன்று யோசித்து வாங்குவேன், சமைக்கிறப்ப அன்றைக்கி டிஷ்ஷு வந்து இப்போ ரசம் வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோன்னா அதுக்கு டக்குன்னு மீன் இருக்குது, கோழி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எதையாவது செஞ்சு வச்சுருவேன். வாங்குறப்ப யோசித்து வாங்குறது வேறு ஒன்றா இருக்கும், சமைக்கிறப்ப வேறு ஒன்றா சமைப்பேன். அந்த மாதிரி தான் எல்லாம் மாறி போயிடும், நம்ம யோசிக்கிற மாதிரியே சமைக்க முடியாது. ஒரு வழியாக சமையல் முடிஞ்சிருச்சுங்க. இதோட கிளம்ப வேண்டியதான். போயிட்டு பேக்கரியில் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த போர்டு ஒன்று வாங்கினோம், கேக் வைக்கிற போர்டு, அதுவும் எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கே பேக்கரிக்கு போனோம்னா எல்லாமே இருக்கும் அங்கே. நான் எனக்கு தேவையானதெல்லாம் அங்கே வாங்கிக்குவேன். கேக் வைக்கிற பாக்ஸு இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அழகழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு. இங்கே பாக்ஸு, கேக்கு வைக்கிற பாட்டு, கேக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். நான் இங்கே தான் எப்பயுமே வந்து வாங்குவேன். நான் அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுக்குள்ளே என் மகன் போயிட்டு கவுண்டரில் நின்றுட்டான். நானும் சரி காசு கட்டிட்டு கிளம்புவோன்னு வந்துட்டேன். ஜாமான் வாங்கிட்டு வெளியாயிட்டோம். சரியான சத்தம், ஒரு லோரி நிற்கிது, அது அந்த கடைக்கு ஜாமான் இறங்குது, அது சரியான சத்தம். நாங்களும் கிளம்பிட்டோங்க. சரியான வெயில். சரி போகிற வழியாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம், வீட்டில் மகளும் இருக்கா, வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, அங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலான்னு நானும் போய் இறங்கி வாங்கிட்டேன். 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.